உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தாலும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் 5 கிரகங்களோடு இணைஞ்சு நிற்கிறார். அதுவும் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி அழகாக அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போய் சனி பகவானோட இணையக்கூடிய காலம். அப்போது சுக்கிரனும் அதே வீட்டில் உச்சமடைஞ்சு நிற்கக்கூடிய பலம் மிகுந்த நிலையில் இருக்கிறார். அவர் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தனஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அப்போது ரொம்ப நாளாக அஷ்டமச்சனையினால் மன அழுத்தங்களும் ஏதோ ஒரு இழப்பு சந்திச்சா எப்படி இருக்குமோ அப்படி எதில் இறங்கினாலும் 99% அழகாக பார்த்து எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க. கடைசி 1%ல் அது ஏதோ ஒரு விதத்தில் தடையாகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. இவங்களோட இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே யாருக்கிட்ட போய் சொன்னால் அது நம்ம புரிய வைக்க முடியுன்ற அளவுக்கு சில மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தன் சுய முயற்சியில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவங்க. அப்படி குறிப்பாக சொல்லணுன்னா பெண்கள், அந்த சிம்மராசி அன்பர்களுடைய பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அவர்கள் ஒன்மேன் ஆர்மி மாதிரி எப்போவுமே தன் சுய பலத்தோட வாழ்க்கையில் நிறைய எதிர்நீச்சல்கள் போட்டு அதை தாண்டி தான் மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அவங்களுக்கு இருக்கும். இவ்வளோதான் உங்கள் லைஃப், இதுக்கு மேலே இவங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு டவுன் ஆகி அங்கேருந்து மீண்டும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பலம் பெற்ற ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போது உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் எப்படியோ அப்படித்தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதை செய்யணும், அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும், மற்றவங்க விஷயத்தை தான் முன்னோடியே நின்று அங்கே போய் எல்லா வேலைகளையும் முடித்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அது என்னவோ கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு பாசிட்டிவாக நினைக்கலேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. இதனால் உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத குழப்பங்களை சந்திச்சிட்டீங்க. இதனால் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து அந்த வாய்ப்புகள் தடைப்பட்டு அவங்களது திருமண விஷயங்களிலும் சில சிக்கல்கள் அதனால் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாயிட்டீங்க. இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகள் சிலர் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுத்து அதில் ஸ்ட்ராங்காக நின்னதுனால இது வரைக்கும் இல்லாத ஒரு மன அழுத்தமும் பயமும் பதட்டமும் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. இதிலிருந்து எப்படி நம்ம ரிலீஃப் ஆக முடியும், இதிலிருந்து எப்படி நம்ம ஒரு மாற்றங்களை சந்திக்க முடியுன்ற ஒரு பயம், ஒரு பதட்டம், மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. 100% அது சரி பண்ணிடுவீங்க. அதற்கு தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும். சில முடிவுகளும் சில முயற்சிகளும் உங்களுக்கு பக்க பலமாக நிற்க போகுது. அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் கை சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்திருக்கும். அந்த திருமண முயற்சிகளை நாம் பண்ண முடியலையே, என்ன பண்ணாலும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு முடிவெடுத்து கடைசி நேரத்தில் எல்லாம் ஓகே ஆகுமான்ற நேரத்தில் பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகி அப்படியே பிரேக் ஆகி போகும் பொழுது அதுவே மாபெரும் மன அழுத்தமாக மாறிடும். அப்போ அந்த நிலை மீண்டும் பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப நாளாக நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த சில முயற்சிகளுக்குரிய வேலைப்பாடுகள் தடையாகவே இருந்திருக்கும். அது இப்போ சடனாக உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. இதனால் ரொம்ப மனநிறைவு அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் நம்பியவங்க இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு வாழ்ந்தவங்க இன்றைக்கி உங்களுடைய பேச்சை மீறி சில உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை, நெருங்கியவங்க பிரிஞ்சிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த வருத்தத்தையும் தாண்டி நீங்கள் மீண்டும் இணைஞ்சி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் சிம்மராசி அன்பர்கள் பிஸ்னஸ் ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. வியாபார ரீதியில் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா எல்லாமே டவுன் ஆகுது.
கடன் பிரச்சனைகளும் தேவையில்லாத வரவு செலவு அங்கே வாங்கி இங்கே வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அந்த மன வருத்தத்திலேருந்து அழகாக ரிலீஃபாக போகிறீங்க. 100% கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கூடிய விரைவில் வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஆப்ஷனாக இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், நல்ல கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. ஆனால் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்ன்றது உங்களுடைய வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி இல்லாத நிலைமை. என்னுடைய திறமைக்கும் என்னுடைய டேலண்ட்டுக்கும் என்னுடைய தகுதிக்குண்டான வளர்ச்சி இங்கே இல்லாத நிலைமையில் இருக்கிறேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். கவலைகள் வேண்டாம். இதற்கு மேலே கிரகங்களுடைய அமைவுகள் பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குரு இருந்தும் அந்த லாபஸ்தான குரு வக்கர நிலையில் இருக்கிறதுனால அதுவே பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை, சில மன உளைச்சல்களும் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய குழப்பங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை. கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை பிடிச்சி ஒரு அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கடைசி நேரத்தில் பார்த்தா அதை கரெக்டான எக்ஸிக்யூட் பண்ணி அதை முடிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். அப்போது இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா குரு வக்கர நிலையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரும் பிரச்சனை. அந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு இயல்பு நிலைக்கு வந்தால் உங்களுடைய பெரிய லெவல் எல்லா ரூட்டும் கிளியர் ஆகும். அதை பற்றி அடுத்த காணொலியில் அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. வைராகியத்தில் இருக்கிறீங்க, வைராகியத்தோடு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. இதற்கு மேலே எல்லாமே உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்க போகுது. உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய செயல்களையும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான ஒரு காலம். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அளவுக்கும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் நடந்த திருமண ரீதியில் தேவையில்லா பிரச்சனைகளும் அதையும் தாண்டி சிலர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை. இதிலிருந்து விடுபட்டு ஒரு இயல்பு நிலைக்கு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு நான் ஒரு காலமாக இது மாறப்போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வச்சுட்டீங்கன்றது 100% வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரன் இப்போ பாக்கியத்திற்கு வந்துடுவார். உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கிரன் நின்னாலே மாபெரும் மாற்றங்கள். அதுவும் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடைகிறாருன்னா அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் இது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதே நேரத்தில் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகளையும் பொறுத்து உங்கள் பலன்கள் மாறுபடும். ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதே 4க்கு கீழே 3, 2, 1 மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை உண்டாக்கிடும். ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.